வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் பாயசம் தான். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த பாயசம் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக பண்ணிங்கன்னா நம்ம கீர் மாதிரி அப்படியே குடிச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம ஜவ்வரிசி வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வறுக்கிறதுக்குள்ளே அது சூடாகிடும். அதுக்கப்புறம் சூடான தண்ணி சேர்க்கும்போது சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து ஜவ்வரிசியை நல்லா வறுத்தாச்சு. இப்போ தண்ணியும் நம்ம இதோட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருங்க நீங்கள். இது ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் வந்து கேரட்டை துருவி நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட் தான் எடுத்தேன். நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதோட ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பக்கம் வந்து நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். நான் வந்து கேரட்டை வந்து துருவி எடுத்திருக்கேன். நம்ம வேணும்னா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாகவும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். ஆனால் துருவி சேர்க்கும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் நல்லா வதங்கிருச்சு, அதோட ஈரப்பதம் இல்லாமல். இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசியோடு சேர்க்க போகிறோம். ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த கேரட்டையும் வந்து நம்ம இந்த ஜவ்வரிசியோடு சேர்த்துக்க போகிறோம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு 90% குக் ஆச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம கேரட் சேர்த்துட்டோம், வேக வைப்போம். இப்போ கேரட் சேர்த்தாச்சு. இது கூட வந்து நம்ம வந்து இப்போ வந்து காய்ச்சின பால் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். நம்ம பாருங்கள், இப்போ பால் சேர்த்துருக்கோம். அதனால தான் வந்து ஜவ்வரிசி வேக வைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் திட்டமாகவே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டு திரும்ப பால் சேர்க்கும்போது ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ நம்ம பாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது காய்ச்சின பாலுன்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது இல்லை. இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அந்த கேரட்டும் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கினதுனால அதுலேயே வெந்திருக்கும். இன்னும் நல்லா ஃபைனாக வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா நல்லா வெந்துடும். இப்போ கேரட் ஜவ்வரிசி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு ஏலக்காய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காயை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காய் தட்டி இதோடு சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து கடைசியாக தாளிக்க பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரியும் சாரப்பருப்பும் சேர்க்குறேன். திராட்சை சேர்க்கல. ஏன்னா கீர் மாதிரி நம்ம வந்து அந்த டேஸ்ட்டில் வேணுன்றதுனால நான் திராட்சை சேர்க்கலை. இப்போ வந்து முந்திரி சேர்த்தாச்சு நெய் சூடானதுக்கப்புறம். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து இறக்கும்போது சாரப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம இந்த பாயசத்தில் சேர்த்துட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான கேரட் பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்லாக நேச்சுரலான கலர். நம்ம எந்த கலர் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கல. ரொம்பவே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. ஒரு டைம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருமே இந்த பாயசமே செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.